வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சென்னை டி நகர்ல ரோட்டோரமா விற்கக்கூடிய பாலாடை கட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத கடம்பு பால்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பால் பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பாலை ஊத்திடலாம். பாக்கெட் பால், பசும்பால், எருமாட்டு பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரை போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கைவிடாம பாலை நல்லா கலக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு பால் பவுடர் இதுல போட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கடைகள்ல பாத்தீங்கன்னா இது போல அகர் அகர் கிடைக்கும். அதை ஒரு 15 கிராம் அளவுக்கு பால்ல போட்டுடலாம். இத தமிழ்ல கடல் பாசின்னு சொல்லுவோம். இதை நல்லா கைவிடாம கலக்கிட்டு வாங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். பால் நல்லா கொதிச்சு அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப ஒரு நெய் தடவன பாத்திரத்துல இதை மாத்திடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாத்திரத்துல மாத்தி உடனே இதை கலந்துருங்க சூடா இருக்கும் போது. இந்த பாலாடை கட்டி கலர் பாத்தீங்கன்னா நல்லா வெளிர் பால் நிறமா இருக்கும். அது காரணமே பாத்தீங்கன்னா பால் பவுடர் தான். தேவைப்பட்டா இதை வடிகட்டிக்கங்க. 2 மணி நேரம் வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா நல்லா கட்டியா ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் வச்சு எடுத்து கத்தி போட்டு நல்லா இதை டீமோல்ட் பண்ணுங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கடையில விக்கிற மாதிரி நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க இந்த பாலாடை கட்டி எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு. இந்த பாலாடை கட்டியில சக்கரை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ சக்கரை, 100 கிராம் அளவுக்கு பால் பவுடர், 15 கிராம் அளவுக்கு அகர் அகர். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.